வணக்கம். தற்போதைய நேரத்திற்கான டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். உழவர்களை கண்டு கொள்ளாது உதய விழா கொண்டாடும் திமுக அரசை விரைவில் மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், தமிழகம் முழுவதும் பெய்து வரும் தொடர் மழையால் விளைபயிர்கள் வீணாகி விவசாயிகள் விழிகளில் கண்ணீர் குளம் போல் பெருகும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார். துயரை துடைக்க வேண்டிய திமுக அரசோ துணை முதல்வர் உதயநிதிக்கு பிறந்தநாள் விழாவில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் என்பது அடையாள ஆவணம் மட்டுமே என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. எஸ்ஐஆர் தொடர்பான மனுக்கள் மீது தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்றது. தங்களிடம் வரும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்க தேர்தல் கமிஷன் ஒன்றும் போஸ்ட் ஆபீஸ் அல்ல. அதேபோல் ஆதார் என்பது குடியுரிமைக்கான உறுதியான சான்று இல்லை. இது அரசு திட்டங்களின் பலனை பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். அதை வைத்து எப்படி வாக்காளர் ஆக முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இலங்கை அருகே உருவாகியுள்ள டிட்வா புயல் வரும் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகத்தை நெருங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தஞ்சை, நாகை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அதிகனமழை வாய்ப்பு உள்ளதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள், காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் மாவட்டங்கள், புதுச்சேரியில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இலங்கை தீவின் மேற்பரப்பில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த 17ஆம் தேதி முதல் 11 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்வதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 47 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் மாயமான பலரை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தஸ்வந்தின் விடுதலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி உச்சநீதிமன்றம் தஸ்வந்தை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. வீடியோக்கள், சிசிடிவி காட்சிகள், மரபணு சோதனை ஒத்துப்போகவில்லை என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டாப் 5 செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.